ஹாய் ஹலோ, இது உங்கள் யூஏ தமிழ் சேனல். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீக்கெண்ட் வ்ளாக் தான். அஜ்மான் வீட்டில் கார்டனிங் பண்ணோம், சமைச்சோம், அப்புறம் வெளியே போனோம். நைட்டு முடிய நாங்கள் என்னெல்லாம் சாப்பிட்டோம், என்னெல்லாம் பண்ணோன்னு சொல்லி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. என்ன அது குடிக்கணுமா? பாவம்லம்மா, பாவமா அது பாவமா, அது பாவம். அப்படி செய்யக்கூடாதுமா. பறந்துருச்சு. பாரு, அது பாவம்ல. வீட்டில் நிறைய செடி இருக்குன்னா சிட்டுக்குருவி நிறைய இருக்கா. அதை இது வெளியில் விட்டால் போய் பிடிக்குது காலையில் நேரம். அதனால் உள்ளே வச்சு அடைச்சி வச்சுருக்கோம். ஸோ அதை பார்த்துட்ருக்கு. அப்புறம் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லேயர் மட்டர் பிரியாணி தான் பண்ணியிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. ஸோ அந்த ரெசிபி பாருங்கள் நீங்கள். குக்கரில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன், 1 ஸ்பூன் டால்டா ஊற்றிக்கிட்டேன். டால்டா எப்போயும் யூஸ் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி என்றைக்காவது ஒரு நாள் அக்கேஷ்னலாக. அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, பிரிஞ்சி இலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு 3 வெங்காயம், 3 கிளாஸ் அரிசிக்கு 3 பெரிய வெங்காயம், அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்தோடனே தக்காளி 3 தக்காளி, பெரிய தக்காளி, அதையும் நல்லா சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டோன்னா கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். மட்டனை கழுவினோடனேயே அதில் பிரியாணி மசாலா, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி வச்சாச்சு. அதை இந்த வெங்காயம் தக்காளியில் போட்டுட்டு லைட்டாக தண்ணி, புதினா இலை அதெல்லாம் போட்டு குக்கர் போட்டு வச்சாச்சு. அப்புறம் இன்னொரு பேனில் வெங்காயம் நீளமாக நறுக்குனதை நெய்யில் வதக்கிக்குவோம். அதோட கொஞ்சம் கேஷ்யூவும் போட்டு ப்ரௌனாக நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதக்கிக்கலாம். அப்புறம் இன்னொரு அடுப்பில் தண்ணி உப்பு போட்டு கொதிக்க வச்சாச்சு. அரிசி ஏற்கனவே 3 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருக்கேன். ஸோ ஒரு 1/2 hour ஊற வச்சு இதை ஒரு கரெக்டாக 10-20 கவுண்டில் வேக வச்சு எடுத்துடணும். அதுக்குள்ளமே இங்கே மட்டன் வெந்துருச்சு. அதை சைடில் சட்டியில் கொஞ்சோண்டு தண்ணி தான் இருந்துச்சு. ஸோ தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றி மட்டன் ஒரு லேயரை போட்டாச்சு. இங்கே கரெக்டாக 20 கவுண்டில் அரிசி முக்கால் வேக்காடாக இருக்கணும். அப்படி இருந்து பாருங்கள். உடனே அப்படியே வடித்து லேயர் போட்டுடலாம். இது ஃபஸ்ட்டு லேயரு. ரொம்ப ரொம்ப ஈஸி, யாருனாலுமே பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக வந்துச்சு. இப்போ ஃபஸ்ட் லேயர் ரைஸ் போட்டுட்டு அடுத்த லேயர் மட்டன் போடுறோம். மட்டன் நிறையா இருந்துச்சு. ஸோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு மட்டன் நிறையா போட்டு பண்ணோம். 1 kg மட்டன் போட்டேன். அப்புறம் ரைஸாக அடுத்த லேயரு நல்லா எல்லா பக்கமும் பரப்பி விட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் கேஷ்யூ நட்டையும் மேலே தூவிடலாம். இது மல்லித்தலையும் தூவி இப்போ நம்ம தம் போட்டுடலாம். தம்முக்கு இந்த மாதிரி லேசாக ஃபயர் வச்சு தம் போட்டால் அடி பிடிக்காது, சூப்பராக வரும். ஸோ 20 மினிட்ஸ் கழித்து செம்மையான மட்டன் லேயர் பிரியாணி எப்படி உதிரியாக வருது பாருங்கள். இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ இதை சாப்பிட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு 3 மணி போல் எங்கள் வீடு பக்கத்தில் தான் அஜ்மான் ஃபார்மர்ஸ் மார்க்கெட், வாக்கபிள் டிஸ்டன்ஸில். ஸோ பக்கத்துலேயே நாங்கள் போயிட்டு வீட்டுக்கு எல்லா செடியும் இங்கே தான் வாங்கினோம். இப்போ சம்மருக்குரிய மரம் செடியெல்லாம் வைப்போம். ஏன்னா வின்டருக்குரிய அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்குரிய கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு காரில் கொண்டு வர முடிஞ்சதெல்லாம் காரில் ஏற்றி கொண்டு வந்துட்டோம். சின்ன சின்ன செடியெல்லாம். அது போக மரமும் நிறையா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை அவங்க டெலிவரி பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. நர்சரி, எங்களுக்கு தெரிஞ்ச நர்சரி, அவங்க தான் எங்களுக்கு வீட்டில் எல்லாம் செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ மல்லிகைப்பூ இந்த மாதிரி செடி கொண்டு வர முடிஞ்சதெல்லாம் கொண்டு வந்தாச்சு. இது முன்னாடி குரோட்டன்ஸு வீட்டுக்கு முன்னாடி எங்கே வைக்கலான்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அப்போ தான் இந்த கார்னரில் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும், என்ட்ரன்ஸில் க்ரீனியாக. அதனால் இதை இங்கே வச்சாச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஜிஞ்சரை பார்த்திங்களா, கார்டன் ஃபுல்லாக இப்படி தான் சுற்றிட்டே இருக்கும். அதுக்கு இந்த மண் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இந்த வீட்டில். ஸோ மல்லிகைப்பூ வாங்கிட்டு வந்திருக்கோம். சம்மருக்கு உங்களுக்கே தெரியும், நம்ம ஊர்லேயும் சம்மரில் தான் மல்லிகைப்பூ, மதுரை மல்லி அதே வாடங்க செம்மையாக 2 செடி வாங்கிட்டு கொஞ்சம் நல்லா வெயில் இருக்கிற இடமும் தண்ணியும் நல்லா இதுக்கு தேவை. அதனால் தண்ணியும் கரெக்டாக தண்ணி வர இடத்துலையும் 2 டைம்ஸ் போடுற மாதிரி தண்ணியும் செட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு செடி இங்கே வச்சாச்சு, இன்னொரு செடி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வச்சாச்சு. அதுக்குள்ளுமே ஜிஞ்சரை பாருங்கள், உடலை வேலை செய்யும் போது வந்துடுவாங்க அவங்க. இது நம்ம கூடயே தான் நிற்பாங்க. அப்புறம் பிட்டுனியா இது முடிய போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீக்கு இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதெல்லாம் பிச்சிடலாம். இந்த இடத்துல இன்னொரு மல்லிகைப்பூ செடியை வச்சுருவோம் காலியாக இருக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் மல்லிகைப்பூ வச்சு
2வது செடியும் இப்படி வச்சு குழி தோண்டி உள்ளே வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இட்லி பூச்செடிக்கு அதுவும் வெயிலில் நிற்கும்னு சொன்னாங்க. பட்டு ரொம்ப அழகாக இப்போ பூத்துக்கிருக்கு. நம்ம மெயின்டைன் பண்ணுறது ஈஸியாக இருக்கனால அது வச்சிட்ருக்கும் போதே மரத்தை கொண்டு வந்துட்டாங்க நர்சரிக்காரவங்க. ஸோ இந்த மரம் வந்துட்டு இப்போ இங்கே உள்ள பேலஸு இங்கே எல்லாத்துக்குமே அந்த முன்னாடி இது மாதிரி ஃபென்ஸ் மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மரம் 2 வாங்கியிருந்தோம். அப்புறம் வந்துட்டு மாங்காய் மரம் வாங்கியிருந்தோம். இதான் மாம்பழம் சீசன், நல்ல சீசனில் வச்சா கரெக்டாக வந்துடும் சொல்லிட்டு. அது போக டேங்க்கு கிட்டே ஒரு பெரிய மரம் வச்சா நல்லாயிருக்கும்ல, அதனால் டேங்க் கிட்ட இந்த மாங்காய் மரம் ரொம்ப நாள் ஆசை. அதெல்லாம் எல்லாம் நாட்டுப்படி இப்போ தான் நிறைவேறிக்கிட்டு இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு அது கிரவுண்டில் வச்சா சூப்பராக வருதுங்க, நிஜமாக நல்லா வருது. தண்ணி மட்டும் கரெக்டாக கொடுத்து எல்லாமே ஈஸியாக கொடுத்துட்டா உரம்லாம் நல்லா கரெக்டாக வாரம் போடும்போது கரெக்டாக இருக்குது. ஸோ மாங்காய் மரம் எடுக்கிறதுக்குள்ளேயும் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ என் ஹஸ்பண்டும் ஆஃபீஸும் சேர்ந்து எடுத்து பிஸ்மில்லா சொல்லி வச்சிட்டோம். இன்ஷா அல்லாஹ் இதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன் எப்படி வளர்ந்துருக்குன்னு. வீட்டு வாசலில் வேப்ப மரம் 2 சைடும் வச்சுருக்கோம். ஆனால் ஒரு வேப்ப மரம் பயங்கர வெயிலில் தாங்க மாட்டேங்குது, வருது திருப்பி போயிடுது. அதனால் அதுக்கு பதிலாக வேறு இன்னொரு மரம், இதுதான் நம்ம துபாயிலலாம் இப்போ ஸ்ட்ரீட்ஸில் மெயின் ரோட்லலாம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வெயில் தாங்குகிற மரத்தை தான் வச்சுருப்பாங்க. அதனால் அதே மாதிரி அந்த மரம் இதில் அழகாக பூ இருக்குது, இலையும் பெருசாக இருக்கனால நல்ல நிழல் கொடுக்குன்னு சொல்லிட்டு இதையே வீட்டு வாசலுக்கு முன்னாடி இப்போ வச்சுட்டோம். ஸோ பாருங்கள், அழகான பூ இருக்குது, நல்ல பெரிய பெரிய பச்சை இலையெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் நைட்டும் ஆயிடுச்சு, நியர்லி 7 ஆயிடுச்சு வேலையை முடிக்க. அப்புறம் இந்த பிட்டூனியா முடிய போதுன்னா நித்திய கல்யாணி நல்லா நிற்கும், வெயிலுக்கும் தாங்கும். அதனால் அந்த செடி ஒரு 10 வாங்கி குட்டி குட்டியாக பிள்ளைங்கள்லாம் அழகாக வச்சாங்க. ஹம்சா வச்சான், அஃபீஃபா அப்புறம் வச்சாங்க, இசாக் வச்சான். பிள்ளைங்க ஆசைப்பட்டு அப்போ அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும்ல கார்டனிங்கில். ஸோ அவங்களும் குட்டி பிள்ளைங்களும் எல்லாருமே வச்சாங்க. நான் இங்கே பாருங்கள், குட்டி பையன் இசாக்கு அழகாக வச்சான். அவனுக்கு எடுத்து கொடுத்தோன்னே கையில் வாங்கிட்டு அவனுக்கு தெரியலை, அப்புறம் சொல்லி கொடுத்தோன்னே ஆனால் ஆசைப்பட்டான், நான் தான் வைக்கணும். அப்புறம் ஹம்சா நிறையா செடி வச்சான். அழகாக குட்டி பையன் வச்சுட்டு இது பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் இருட்டாக இருந்தனால அவ்வளோ வெளிச்சம் இருக்காது, பூச்சி எதுவும் இருக்குன்னு சொல்லிட்டு லைட் எடுத்து வச்சு அதையும் வச்சோம். பிட்டோனியா எல்லாம் போயிடும். அப்புறம் சைடில் பார்த்தா அஃபிமா கேசரியும் டீயும் ரெடி பண்ணி வச்சுருந்தா, அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி சைனா மால் போனோம். சைனா மாலுக்கு வந்துட்டு எதுக்கு அஜ்மான் சைனா மாலுக்கு போனோம். அங்கே வந்துட்டு எங்களுக்கு ஒரு மாங் சொல்கிற கிளாக் இருக்கும், அந்த கிளாக் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க பால் காய்ச்சினப்போ. அந்த கிளாக் எப்படி செட் பண்ணுறதுனே தெரில. ஸோ அந்த கடைக்கே போய் கேட்கலான்னு சொல்லிட்டு கேட்க போயிருந்தோம். அப்போ நிறைய டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸு சைனா மாலில் இந்த ஸ்விங் ரொம்ப நல்லா இருந்துச்சு, வாங்குவோமான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கார்பெட்டு நிறையா வீட்டுக்குரிய ஐட்டம்ஸ்லாம் அழகாக இருந்துச்சு பார்க்க. இந்த ஸ்டீல் டோர்லாம் வுட்டு டோர் மாதிரியே அழகாக இருந்துச்சு. ஸோ இப்போ அதை தான் ஃபேமஸ்ஸு. ஹேங்கிங் வீட்டில் போடுற ஸ்க்ரீன் ஹேங்கிங்கு அது. அப்புறம் ஹேண்ட்பேக் வந்து ஃபஸ்ட் காப்பி, நம்ம இந்த மாதிரி பிராண்டட் ஐட்டம் வந்து ஃபஸ்ட் காப்பி ஹேண்ட்பேக்ஸ்லாம் நிறைய இங்கே இருக்கும். ஸோ அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு பாப்கார்ன் சாப்பிட்றான். தேங்க்யூ. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னொரு ஷோரூம் போனோம். அங்கேயும் நிறைய அப்போ பார்த்ததோடு இது நல்ல பெரிய ஷோரூமு. ஸோ நிறையா ஃபஸ்ட் காப்பி ஆஃப் பிராண்டடு இருந்துச்சு. ஃப்ரிட்ஜ் மேக்னெட்லாம் அவ்வளோ கலெக்ஷன் இருந்துச்சு, எல்லாமே பார்த்து வச்சுருக்கேன். இந்த வீட்டுக்கு ஃபுல்லாக வந்த பிறகு வாங்கணும். ஷோகேஸ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. ஸோ எல்லாம் வீட்டில் நிறையா செட் பண்ண பிறகு தான் இதெல்லாம் வாங்கணும் இன்ஷா அல்லாஹ். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஆன்டிக் பீஸெல்லாம், பார்த்து வச்சுருக்கேன். நிறையா வந்து அழகழகாக இருக்குது பார்க்க. அவ்வளோ ஆசையாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் லேடிஸ்க்கு என்ன பிடிக்கும்னு, அதுதான் நம்ம அந்த கிச்சனில் வைக்கிற ஐட்டம்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நிறைய வால் ஹேங்கிங் அதெல்லாம் பார்க்கவே அழகழகாக இருந்துச்சு. ஸோ முடிச்சுட்டு மூங்கில்னு அஜ்மானில் உள்ள ஒரு தமிழ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் இட்லி தோசை ஆளுக்கு ஒன்று ஆர்டர் பண்ணாங்க. கொத்து புரோட்டா, அப்புறம் வந்துட்டு சில்லி புரோட்டா, கறி தோசை. ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. மூங்கிலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெஸ்டாரண்ட் அஜ்மானில், நாங்கள் அடிக்கடி போகிற தமிழ் ரெஸ்டாரண்ட் அதுதான். ஸோ அது அப்புறம் ஆம்லேட்டு, ஆஃப் ஆயிலு, முர்த்தப்பா இந்த மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிட்டு அன்றைக்கி டேயே சூப்பராக முடித்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் UAE தமிழ் சேனல்.